பேசிக்காக நாங்கள் ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு 3 விஷயம் தேவை. சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலாவதாக வந்து நாங்கள் இந்த சப்ஜெக்ட் என்றா என்னென்னு பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாக்கியத்தின் முதல் வார்த்தை. ஒரு வாக்கியத்தின் முதல் வார்த்தை. அப்படி என்றா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இல்லாமல் நாங்கள் ஒரு வாக்கியத்தை உருவாக்க இயலாது. அந்த சப்ஜெக்ட் என்னென்ன இருக்குமென்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நேமாக இருக்கும். சரியா? இந்த 8 தான் வந்து சப்ஜெக்டாக இருக்கும். ரைட்டா? இப்போ பாருங்க, இந்த ஹீ என்றதுக்குள்ள வந்து எல்லா பாய்ஸோட பேரையும் எழுதலாம். அவனுக்குள்ள வந்து பாய்ஸோட பேரும் வந்து பாருங்க, ராவணன், ராமன் எழுதியிருக்கிறேன். ஷீ என்றதுக்குள்ள வந்து எல்லா கேர்ள்ஸும் பெறலாம். இங்க பாருங்க, தாரணி, மதுரான்னு எழுதியிருக்கிறேன். அது கண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா பறவைகள், விலங்குகள், பொருட்கள், இடங்கள். ஒரே வார்த்தையில சொல்லுவோம்னா மனிதனை தவிர. விலங்குதா? மனிதனை தவிர எல்லாம் இங்கு வரும். சரியா? தே என்றா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 4ல் ஒன்றுக்கு மேற்பட்டது. பாருங்க, நேம் என்று சொல்லிக்கல பாருங்க, தாரணி என்றது ஒரு நேம் தான், ராவணன் என்ற ஒரு நேம் தான், இப்ப டாக் என்றது ஒரு நேம் தான். அப்ப இந்த 4ம் ஒன்றொன்றுக்கு தானே. இந்த ஒன்றுக்கு மேற்பட்டால் தே, அவர்கள் அல்லது அவைகள் என்று வரும். இப்ப யூ என்றா நீ, நீங்கள். தமிழ்ல தான் இந்த மரியாதை இல்லாமல் எல்லாம் கதைக்கிறது. இங்கிலீஷ்ல எல்லாருக்குமே யூ தான். வி என்றா நாம், நாங்கள். ஐ என்றா நான். இவ்வளவு தான் சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை நாங்கள் தெரிஞ்சு கொண்டுட்டோம்டா அடுத்ததா வேர்ப் படிக்க போகிறோம். சரியா? கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம்னா எல்லாமே எங்களுக்கு கிளியரா தெரிய வரும். இப்ப சப்ஜெக்ட் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன்.